பெருவாரியான ஆட்கள் வந்து எங்க தாவேகா கூட போனதாங்க பரவால்ல. ஏன்னா, இன்னைக்கு வரைக்கும் சத்தியமூர்த்தி பவன்ல கூட அவரு கிரீஷ் சோடங்கர் வந்தம்போது, ம். திமுக கூட்டணியில இருக்கலாமான்னு நம்ம எடுக்கல. தாவேகாக்குள்ள போலாமா வேண்டாமான்னு ம். அவங்க ஆளுங்கள பூரா பகுதி ஆமா. பகுதியா கூப்ட்டு அங்க சர்வே மாரி பண்ணாங்க. பெரும்பகுதி வந்து தாவேக்கா கூட போலான்னு தான் பிளான்ல இருந்தாங்க. தாவேகா கூட போலான்ட்டு தான். ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணிருச்சுனாக்கா, இவங்களுடைய அரசியல் நடவடிக்கை எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு தெரியல. கடைசில இவங்கள தாவேகாவ பலகைக்காயா பயன்படுத்தி, ம். ஒரு பீகார் தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ 18ல சுருட்டிறணும்னு திமுக பேசிட்டு இருந்தாங்க. ம். காங்கிரஸ்க்குலாம் பழைய சீட்லாம் குடுக்கக்கூடாது. அவங்க வந்து ஜெயிச்ச சீட்ட மட்டும் தான் குடுக்கணும். அந்த 18ல கூட நடுவுல பை எலக்ஷன்ல ஈரோடு கிழக்க புடுங்கிட்டாங்க. ம். அதனால வந்து இவங்களுக்கு இது குடுத்தாவே பெரிய விஷயம் தான். ஆனா, ம். விஜய பயன்படுத்தி சும்மா சொல்லக்கூடாது. ம். காங்கிரஸ் இந்த தடவ திமுகவுக்கு தண்ணி காமிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரும் திமுகல இருந்து பாருங்க கடைசில வந்து அம்மையார் கனிமொழி அவர்களே டெல்லியில போய் ராகுல் காந்தி அவர்கள சந்திச்சு பேச வேண்டிய ம். சூழல் வந்துருச்சு. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் ம். ராகுல் காந்தி அவர்கள் ஒத்த ட்வீட் போட்டிருக்காரு இன்னைக்கு வரைக்கும். நாங்க ம். திமுக கூட்டணி, ப காங்கிரஸ் கூட்டணி நல்லபடியா அமைஞ்சிருக்கு. ம். இது வந்து எங்களுக்கு வந்து எந்த முரண்பாடும் இல்லை. இந்த தேர்தல்ல நாங்க ஜெயிப்போம். இதுவரைக்கும் ஏதாவது ஒத்த வார்த்தை?